வெல்கம் டு HTAS சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 7 சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இந்த லெசன்ல உள்ள 7th சப்டிவிஷன் லாங் ஆன்சர் கொஸ்டின்ல உள்ள 3rd கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல ரெண்டு பார்ட்டா கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் முத பார்ப்போம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 கிராம் ஆஃப் அலுமினியம். அலுமினியமோட 27 கிராம்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாலாம் ஈஸியா படிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மோல் கான்செப்ட்ன்ற வீடியோவையும் ஃபார்முலாலாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த வீடியோவையும் கமெண்ட்ல அந்த லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாம அதை பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த சம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார்முலா படிக்கிறதுக்கான ஐடியாவும் தெரியும். இப்ப இதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இப்ப இங்க மாஸ்ன்றது நிறை. எவ்வளவு நிறை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு அளவு கொடுத்திருக்காங்கன்னா 27 கிராம். அத மாஸ்க்கு பதிலா 27 போட்டுக்கணும். டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, அலுமினியமோட அட்டாமிக் மாஸ் பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிள்ல இப்படி இருக்கும். நிறைய பாக்ஸா கொடுத்திருப்பாங்க. அது அலுமினியம் ALன்னு கொடுத்திருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சீங்கன்னா, அதை பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ரைட் சைட்ல உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் கொடுத்திருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ 27 கொடுத்திருப்பாங்க. அப்ப மேலேயும் 27 கீழேயும் 27 தெரியுது. 127 is 27. 27 டேபிள்ல டைரக்டா கூட அடிச்சிடலாம். 1 by 1 ஆன்சர் வந்து 1 மோல். இந்த சம் ரொம்ப ஈஸி. செகண்ட் பார்ட் போகும். செகண்ட் பார்ட் இதுல இத்தனை அளவு மாலிக்யூல்னு கொடுத்துட்டாங்க. எதோடைய மாலிக்யூல்னு கொடுத்துருக்காங்கன்னா NH4Cl. NH4Clன்றது ஒரு மாலிக்யூல். மாலிக்யூல்ன்றது நிறைய விதமான எலமெண்ட் சேர்ந்து இருந்ததுன்னா, ஒன்னுக்கு மேல உள்ள எலமெண்ட் சேர்ந்து இருந்ததுன்னா, இப்ப பாருங்க மேல நம்ம அலுமினியம்னு பார்த்தோம். அலுமினியம்ன்றது ALன்றது ஒரு எலமெண்ட். இது ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருக்கு. அப்ப அது ஆட்டம்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா Nன்றது ஒரு ஆட்டம், HA 4 ஆட்டம் இருக்கு, Clன்றது ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம்லாம் சேர்ந்து இருக்கிறத மாலிக்யூல்னு சொல்லுவோம். இந்த மாலிக்யூல் உள்ளார எத்தனை மாலிக்யூல் இருக்குன்னா 1.51 into 10 power 23. இது கோடிக்கெல்லாம் மேல அவ்வளவு நம்பர் இருக்கு. அவ்வளவு அளவுக்கு மாலிக்யூல் வந்து இது உள்ளார இருக்கு. இப்ப இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். இதுல அவகாட்ரோ நம்பர்ன்றது நம்மளுக்கு நம்ம இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். 6.023 into 10 power 23. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கொடுத்துட்டாங்க. இது நம்மளுக்கு தெரியுது. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்க்கு வந்து 1.51 into 10 power 23 எழுதணும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப இதை எழுதிட்ட பிறகு இப்ப மேக்ஸ், சிம்பிள் மேக்ஸ் தான். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பார்க்க போறோம். இப்ப ஒரு ஸ்டெப்பா பார்ப்போம். இப்ப இங்க 10 power 23 இருக்கு, இங்கேயும் 10 power 23 இருக்கு. இதை டைரக்டாவே கேன்சல் பண்ணிடலாம். இத எப்படி கேன்சல் பண்றோம், ஏன் கேன்சல் பண்றோம்ன்றதையும் நான் புரியறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்க பவர்ல 23 இருக்கு, இங்கேயும் பவர்ல 23 இருக்கு. ஏற்கனவே சம்லாம் நம்ம பார்த்தோம். டிவைட்ல இருந்ததுன்னா பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்னு. அப்ப 23 minus 23 வந்து 0. 10 power 0 வந்து எனிதிங் பவர் 0 வந்து 1. இந்த பேசிக் மேக்ஸ்லாம் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 10 power 0 வந்து 0வா 1ஆ அப்படிலாம் இல்ல 10ஆ அப்படின்ற டவுட்லாம் வரும் உங்களுக்கு. அப்படி டவுட் இருக்கவங்க, நான் மேக்ஸோட பேசிக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் லிங்க்ல கொடுக்குறேன் உங்களுக்கு, கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்லயும். அந்த வீடியோவும் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை எல்லாத்தையுமே புரிஞ்சு போடலாம். இப்ப 10 power 0 வந்து 1ன்னு சொன்னோம்னா, அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 1. ரொம்ப சிம்பிள். இப்படிதான் இதை கேன்சல் பண்றோம். 1 இது 1 டைம், இது 1 டைம். இப்ப மீதி இருக்கிற நம்பர் என்ன, 1.51 டிவைடட் பை 6.023 எழுதியாச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு டெசிமல்ல இருந்தாலே கஷ்டமா இருக்கும். அதனால டெசிமல்ல முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணணும். 1.51 இதுல 2 டெசிமல் மூவ் பண்ணணும். 6.023 இதுல 1 2 3 3 டெசிமல் மூவ் பண்ணணும். அப்ப இதுதான் அதிகம். அப்ப 3 டெசிமல் மூவ் பண்ணணும்னா 3 0 போட்டுட்டு எது அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். டெசிமல்லே இதுதான் அதிகமா இருக்கு. அப்ப 3 0 போட்டுட்டு இது கூட 1000 நான் போட்டேன்னா டினாமினேட்டர்ல, நியூமரேட்டர்லயும் 1000 போடணும். அப்ப நியூமரேட்டர்ல 1000 இருக்கு, டினாமினேட்டர்லயும் 1000 இருக்கு. இப்ப இதை கேன்சல் பண்ணா 1 ஆயிடும். பழைய மாதிரி இந்த நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதனாலதான் இதை நம்மளே போடுறோம், டெசிமலை ரிமூவ் பண்றதுக்காக. ஏன்னா நம்ம புரியறதுக்காக தான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்ப இங்க பாருங்க, இங்க 3 0 இருக்கு. மல்டிப்ளை பண்ணோம்னா டெசிமல் வந்து ரைட் சைடு மூவ் ஆகணும்.
1 எத்தனை ஜீரோ இருக்கு 3 ஜீரோ அப்ப 3 பிளேஸ் வந்து மூவ் ஆகணும் 1 2 3 பிளேசஸ் 3 பிளேஸ் மூவ் ஆகணும்னா இங்க ஒரு ஜீரோ நம்ம எக்ஸ்ட்ரா போடணும் இத போட்டுறலாம் பாருங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுல மூவ் பண்ணோம்னா 1 2 3 அப்ப 6023 மட்டும் வந்துரும் இதை இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும்னா இங்க புள்ளி வரும் 0.0 வரும் இங்க புள்ளி வரும் 0.0 வரும் 00 பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஜீரோக்கு மதிப்பு கிடையாது அதனால 1510 மட்டும் எழுதினாலே போதும் டிவைடட் பை 6023 மட்டும் எழுதினா போதும் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எக்ஸாம்லாம் இப்ப போடுறீங்கன்னா இதை உட்காந்து டிவைட் பண்ணி போடுறதுலாம் ரொம்ப டைம் எடுக்கும் மார்க்கும் இந்த மார்க்கு எப்படி இருந்தாலும் நீங்க ஆன்சர் எழுதுனீங்கன்னா போட்டுருவாங்க இவ்வளவு டிவைட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது அதனால இதுக்கு நான் ஷார்ட்கட்டும் சொல்றேன் இப்ப பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் 15 இருக்கு இங்க வந்து 16 இருக்கு 15 டேபிள்ல பாத்தீங்கன்னா 15 டேபிள்ல 115 is 15 215s are 30 315s are 45 415s are 60 அப்ப மேல வந்து 115 is 15 கீழே வந்து 415s are 60 ஷார்ட்கட் தான் இது உங்களுக்கு புரியறதுக்காக 1/4 னே போட்டுட்டு அப்புறம் 1/4 டிவைட் பண்ணீங்கன்னா 1 இங்க இருக்கு 4 இங்க போடணும் 1 உள்ளார போடணும் 4 வெளியே போடணும் நிறைய பேர் மேக்ஸ்ல ரொம்ப சிம்பிள் தப்புலாம் பண்றீங்க 1 சின்னதா இருக்கிறத வெளியே போடணும் பெருசா இருக்கிறத உள்ளார போடணும் அப்படிலாம் கிடையாது நியூமரேட்டர்ல எது இருக்கோ அது சின்னதோ பெருசோ அதை உள்ளார போடணும் 1ன்றத 4ன்றத வெளியே போடணும் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் யாரும் தப்பு பண்ணாதீங்க இப்ப இங்க 1 இருக்கு இங்க 4 இருக்கு 4 டேபிள்ல 1ன்றது வர வாய்ப்பே கிடையாது ஏன்னா 4 விட சின்ன நம்பர் அப்ப நம்ம என்ன பண்ணணும் 0ன்றத நம்மளே போடணும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா 0 போடுறோம்னா 0 பாயிண்ட்னு வச்சுக்கணும் பாயிண்ட் வச்சுக்கணும் டெசிமல்ல மாத்திக்கணும் அப்ப 10 வந்துருச்சு இங்க பாயிண்ட் வச்சாச்சு 10 வந்து 4 டேபிள்ல எது கிட்ட கொண்டு வர முடியும் 1 4 is 4 2 4s are 8 2 4s are 8 ரிமைனிங் 2 இத மைனஸ் பண்ணோம் ரிமைனிங் 2 2 4 விட சின்னது அப்ப இன்னொரு 0 நம்மளே ஆட் பண்ணிக்கணும் இங்க பாருங்க நம்மளே ஏற்கனவே ஒரு 0 ஆட் பண்ணோம் அதுக்கு மட்டும்தான் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் இன்னொரு 0 ஆட் பண்றோம் இங்க ஒரு பாயிண்ட்லாம் வைக்காதீங்க நீங்க பண்ற தப்ப வச்சுதான் நானே சொல்றேன் அப்ப ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அதுக்கு டெசிமல்லாம் வைக்க தேவையில்ல ஏன்னா ஏற்கனவே டெசிமல் வச்சாச்சு இப்ப இங்க 20 வந்துருச்சு 4 டேபிள்ல 5 4s are 20 0.25ன்றது தான் ஆன்சர் 0.25 இப்ப நம்மளுக்கு கேட்டது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க அப்ப மோல் அப்படின்ட்டு கடைசியா முடிக்கணும் இத நீங்க இப்படியும் போடலாம் இல்லனா இந்த நம்பரை இது மாதிரி டிவைட் பண்ணியும் போடலாம் அதையும் நான் சொல்லிடுறேன் கவனிங்க 1510 முதல் எழுதிட்டு 6023 வெளியே எழுதிடணும் இப்போ 1510 வந்து 60 இது வந்து 6023 இருக்கு இது 1510 தான் இருக்கு அப்ப இதுதான் பெருசு இது இதை விட சின்னது அப்ப இது 10வது நம்மளுக்கு இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கணும் இன்னொரு 0 ஆட் பண்ணா 0 பாயிண்ட்னு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் 15100 வருது இப்ப இதுல பாருங்க மேக்ஸ் ரொம்ப சிம்பிள் புரிஞ்சு போடணும் 15000னா 6000 ரெண்டு டைம் ஆக்கினா என்ன ஆகும் 12000 வருமா 3 டைம் ஆக்கினா 18000 போயிடும் அப்ப 15000 தாண்டி போயிடும் அந்த டைம்ல என்ன பண்ணணும் 2 டைம்ஸே போட்டுக்கணும் 2 6 ஆர் 12 அப்ப ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா இதுதான் வரும் இது எப்படி ஈஸியா போடணும் எப்படி வந்து டேபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் இவ்வளவு பெரிய டேபிள் நம்மளுக்கு தெரியாது அதை எப்படி சிம்பிளா போடணும்ன்றத நான் சொல்றேன் இப்ப இங்க பாருங்க 12046ன்றது மல்டிப்ளை பண்ணி 2 3s are 6 2 2s are 4 2 0 is 0 2 6 are 12 அதுக்கு அடுத்து சப்ட்ராக்ட் பண்றோம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க 0 இருக்கு இங்க 6 இருக்கு அப்ப கடன் வாங்கணும் நம்ம பாரோ பண்ணணும் இத கேன்சல் பண்ணா 10 ஆயிடும் இங்க பாரோ பண்றோம்னா 10வது 0 தான் இருக்குது அப்ப அதையும் கேன்சல் பண்ணிட்டு 10 போட்டு பக்கத்துல பாரோ பண்ணணும் கேம் 10 போடுறோம்னா பக்கத்துல பாரோ பண்றதுனால இங்க 1 கேன்சல் பண்ணா 0 ஆயிடும் இத பாரோ பண்ணோம்னா இது 10 ஆயிடும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத பாரோ பண்ணோம்னா இங்க 10 ஆயிடும் இந்த 10ல இருந்து இவர்கிட்ட ஒன்னு பாரோ பண்ணோம்னா இந்த 10 9 ஆயிடும் இந்த 0 வந்து 10 ஆயிடும் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மைனஸ் பண்ண வேண்டியதான் 10 minus 6 4 இங்க 9 இருக்கு 9 minus 4 5 அதுக்கு அடுத்தது இங்க 0 இருக்கு இங்கேயும் 0 இருக்கு அப்ப 0 தான் அதுக்கு அடுத்து 5 minus 2 3
அப்ப 3054 இங்க உங்களுக்கு நான் போட்டது டவுட்டா இருந்ததுனாலும் நீங்க ஒரு டைம் போட்டு பார்த்து நான் சொல்ல போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸி ஆயிடும். 3054 இப்ப 3054 6023 விட கம்மி. அப்ப நம்மளே இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 6 இருக்கு, இங்க 30 இருக்கு. 6 டேபிள்ல 5 6 30 நம்மளுக்கு தெரியுமா? அப்ப 5 போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். 5 3 15 1 பேலன்ஸ், 5 2 10 10 கூட 1 சேர்த்தனா 11 11க்கு இங்க 1 போட்டுறணும், திரும்ப 1 பேலன்ஸ். 5 into 0 0 0 கூட 1 சேர்த்தனா 1 5 6 30. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். இங்க மைனஸ் பண்ணோம்னா இங்க 0 இருக்கு, அதே மாதிரி கடன் வாங்கணும், பாரோ பண்ணணும். 4 கேன்சல் பண்ணா 3 1 கடன் வந்துடும். கடன் வந்ததுன்னா இது 10 ஆயிடும். 0ன்றது 10 ஆயிடும். 10 minus 5 5 3 minus 1 2 5 minus 1 4 0 minus 0 3 minus 3 0. இதுக்கப்புறமும் போடணும்னு அவசியம் கிடையாது. 0.25 ஓட ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, டைரக்டா இதுல இருந்து இப்படி போட்டாலும் 0.25 தான் வருது. நம்ம ஷார்ட்கட்ல போட்டாலும் 0.25 தான் வருது.